அமலாக்கத்துறை இதை விட ஒரு முக்கியமானது ஒரு வழக்கை கையாண்டு அதை கொஞ்சம் நினைவுபடுத்தினா இந்த வழக்குடைய முக்கியத்துவம் நமக்கு புரியும் நினைக்கிறேன். சட்டத்திற்கு புறம்பாக பண பரிவர்த்தனை செய்யப்பட்ட வழக்கு அது. பிஎம்எல்ஏ ஆக்ட் கீழ கண்ணையன் கிருஷ்ணன் அப்படிங்கிற 2 பேர் மீது அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்புது. இந்த கண்ணையனும் கிருஷ்ணனுக்கும் நோட்டீஸ் அனுப்பணும்னு அவங்க நோட்டீஸை வாங்குறாங்க. அப்புறம் நம்ம ஒரு பத்திரிகையாளராக அந்த கண்ணையனும் கிருஷ்ணனும் என்ன செஞ்சாங்க, சட்டத்திற்கு புறம்பாக என்ன பண பரிவர்த்தனை செய்தார்கள் அப்படின்னு நம்ம ஆய்வு செய்கின்ற பொழுது அவங்க சட்டப்பூர்வமற்று பண பரிவர்த்தனை செய்து அந்த கண்ணையனும் கிருஷ்ணனும் 2 கோமனம் வாங்கியிருக்காங்க. சேலத்தை சேர்ந்த 2 விவசாயி கோமணத்தை கட்டிட்டு வயக்காட்டில் ஏறு உழுதுட்டு வந்த விவசாயி. அந்த விவசாயிகளுக்கு பிஎம்எல்ஏ ஆக்ட் கீழ நோட்டீஸ் அனுப்பிய வரலாற்று சாதனையை யார் செஞ்சிருக்கிறான்னா அந்த மோடி சர்க்கார் அமலாக்கத்துறை செய்திருக்கு. பாஜக சேர்ந்த குணசேகரன் பழனிவேல் அவங்க 2 பேர் பண்றதுனால இப்ப 4 வருஷமா நான் நிலம் ஓட்டாத சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழ்நிலையில தாங்க. அதுக்கு மேல அமலாக்கத்துறையில இடி அனுப்புனது அவங்க தான். எங்களுக்கு வேற யாரும் எதிர்ப்பு கிடையாது. பேங்க்லயே எனக்கு அக்கௌண்ட் கிடையாதுங்க.